வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓட்டு கேட்டு வந்த திமுகவினருக்கு பொதுமக்கள் திடீர் எதிர்ப்பா? இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, நாம் தமிழர் கட்சி என்று பலவிதமான கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் இந்த ஒரு சூழலில் மக்களவை தேர்தல்களில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆங்காங்கே பெரும் விதத்தில் பிரச்சாரங்களையும் மேற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள் இதில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரும் ஒரு எதிர்வலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ஒரே ஒரு செயலில்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. பிரச்சாரத்தில் ஆங்காங்கே செல்லும் பொழுது ஒரு சில மக்கள்கள் கேள்விகளை எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெரும் விதத்தில் ஒரு பின்னடைவும் சிக்கலும் தான் தொடர்ந்து ஏற்படும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளராகட்டும் இல்லை அதிமுக வேட்பாளராகட்டும் எந்த வேட்பாளர்கள் போனாலும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைவேற்றாத கோரிக்கையில் ஏன் இன்னும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கீங்க, எதனால் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விதமான பார்த்திங்கன்னா கேள்விகளை தொடர்ந்து எழுப்பியதாகவும் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மீண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதா அவர்களை பார்த்திங்கன்னா வரவழைப்பது உங்களுடைய முடிவா இல்லை என்பதை நீங்கள் கண்டிப்பாக கூற வேண்டும். ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது பலவிதமான திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் பாரதிய ஜனதாவின் திட்டங்கள் என்ன என்பதனை பொதுமக்கள் நன்கு உணர்ந்து வாக்களிப்பார்கள் என்று ஒரு பக்கம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில்தான் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆளுமை என்பது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது பிரச்சாரத்தில் பெரும் ஒரு ஆதரவு கூடவில்லை அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தற்சமயம் வரைக்கும் இதே நிலைமை நீடித்து கொண்டே போனால் ஆதரவு என்பது ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் பின்வாங்கல் என்பது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வட்டாரங்கள் என்பது தெரிவிக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.